அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். தேவி அவர்கள் வீட்டின் மகாராணி. கேட்டது அனைத்தும் கிடைக்கக்கூடிய வசதி படைத்த வீடு. இதுவரை அவள் கேட்டு கிடைக்காததே இல்லை எனும் அளவிற்கு செல்லம். அவளது அப்பாவின் பெயர் பார்த்திபன். அவர் மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தி வந்தார். தன் மகளுக்கு மட்டுமே தன் பாசம் முழுவதும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழந்தையோடு நிறுத்தி கொண்டார். ஒட்டுமொத்த வீட்டின் செல்வமும் தேவியாக மட்டுமே இருந்தாள். தேவி கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு பழக்கமானவன் தான் கார்த்தி. கார்த்தியை மிகவும் பிடித்து போக அவனுடன் காதல் பயப்பட்டாள். கார்த்தியின் அப்பா அம்மா குடும்பம் பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை. அவர்களது காதல் பார்க், தியேட்டர் என அனைத்து இடங்களிலும் வளர்ந்தது. காதல் படிப்பு படித்த தேவிக்கு கல்லூரி படிப்பு எதுவும் ஏறவில்லை. ஒரு வழியாக கல்லூரி படிப்பு முடிந்தது. கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கினாள். தேவியின் காதல் விவகாரம் அவர்களது வீட்டிற்கு தெரிய வந்தது. வீட்டின் ஒரே செல்ல பிள்ளையாக இருந்த தேவியின் காதலை ஏற்க மறுத்தார் அவளது அப்பா. அவள் எங்கும் செல்ல முடியாதபடி வீட்டிலேயே அறையில் வைத்து பூட்டினார். அவள் மொபைல் போனை பிடுங்கிக் கொண்டார். அவள் பல நேரங்களில் சாப்பிடாமல் அறைக்குள்ளேயே அழுது அடம் பிடித்தாள். ஒரு மாதம் இப்படியே ஓடியது. பொறுத்து பார்த்த அவளது அப்பா இனிமேலும் அடைத்து வைப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என முடிவு செய்து அவள் மொபைல் போனை அவளிடம் கொடுத்தார். உன் வாழ்க்கை உன் கையில், நீதான் நல்ல முடிவாக எடுக்க வேண்டும். நீ காதலித்து திருமணம் செய்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார். அவன்தான் வேண்டும் என முடிவெடுத்தால் தாராளமாக வீட்டை விட்டு போகலாம். ஆனால் எந்த சூழலிலும் இங்கு வரக்கூடாது என சொல்லிவிட்டார். அம்மா கவிதா அவள் மனதை மாற்ற முயற்சித்து தோல்வி அடைந்தார். அவள் வயது அனைத்தையும் விட காதல் தான் பெரிது என அவளுக்கு பாடம் சொன்னது. கார்த்திக்கு போன் செய்து பார்க்கிற்கு வர செய்தாள். 2 பேரும் பேசி ஒரு முடிவை எடுத்தனர். வீட்டை விட்டு வெளியே வந்துவிடு. திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என்றான் கார்த்தி. வீட்டை விட்டு வெளியேற முடிவெடுத்து தேவி தன் துணிகளை மட்டும் ஒரு பையில் எடுத்துக்கொண்டாள். அவள் வெளியேறும் போது அவளுடைய அம்மா தயவு செய்து வீட்டை விட்டு போகாதே என்று சொல்லி அழுது கண்ணீர் வடித்தார். ஆனால் அம்மாவின் அழுகை தேவியை பெரிதாக ஒன்றும் பாதிக்கவில்லை. தேவி வீட்டை விட்டு வெளியேறினாள். கார்த்தியிடம் சென்றாள். அவன் திருமணத்திற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தான். கார்த்தியை கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டாள் தேவி. அவர்களுக்கென ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்திருந்தான் கார்த்தி. தேவிக்கு வீடு பிடித்து போனது. ஒரு வாரம் மகிழ்ச்சியாக வாழ்க்கை சென்றது. அதன் பிறகு கார்த்தி வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான். கார்த்தி வேலைக்கு சென்ற 2 நாட்கள் தனியாக வீட்டில் எப்படியோ பொழுது போனது. அதற்கு மேல் அவளால் வீட்டிலேயே அடைந்து கிடக்க முடியவில்லை. ஷாப்பிங் போகலாம், வீட்டிற்கு தேவையான பொருட்கள், மளிகை, காய்கறிகள் வாங்கி வரலாம் என டிமார்ட் கடைக்கு போனாள். பொருட்களை எடுத்துக்கொண்டே சுற்றிலும் பார்த்தவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த கடையில் தூரத்தில் கார்த்தி பொருட்களை எடுத்துக் கொண்டிருந்தான். கார்த்தியின் அருகில் ஒரு பெண் குழந்தையுடன் அவனிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். தன் கணவன் தானா என முடிவு செய்து கொள்வோம் என்று அந்த பக்கமாக சென்று அவன் முன்னால் போய் நின்று பார்த்தாள். அது கார்த்தி தான். பொருட்களை வாங்குவதிலேயே கவனமாக இருந்தவன் எதேச்சியாக நின்றான். தேவி நிற்பதை பார்த்தவன் அதிர்ச்சி அடைந்தான். அவனோடு நின்ற பெண் கழுத்தில் தாடியோடு இருந்தாள். தேவிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவனிடம் கேட்கலாமா என ஒரு நிமிடம் யோசித்தாள். அவளையும் மீறி வந்த அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு இவ்வளவு பேர் முன்னால் எதுவும் கேட்க வேண்டாம், வீட்டிற்கு போய்விடலாம் என முடிவு செய்து எல்லா பொருட்களையும் வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றாள் தேவி. கார்த்தியின் வருகைக்காக காத்திருந்தாள். இரவு வெகு நேரமான பிறகு வீட்டிற்கு வந்தான். அவனிடம் கடையில் உங்களுடன் இருந்த பெண் யார் என்று கேட்டாள். இதற்கு மேல் மறைக்க முடியாது என உண்மையை ஒத்துக்கொண்டான் கார்த்தி. தனக்கு திருமணமாகிவிட்டதாகவும் 2 வயதில் குழந்தை இருப்பதாகவும் சொன்னான். அவன் சட்டையை பிடித்து அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். என்னை ஏமாற்ற எப்படி உனக்கு மனம் வந்தது என அழுது கதறினாள். நான் உன்மேல் கொண்ட காதல் உண்மை. உன்னை மனப்பூர்வமாக விரும்பினேன். அதனாலேயே உன்னை திருமணம் செய்து கொண்டேன் என்றான். நான் உன்னை கடைசி வரை கண்கலங்காமல் பார்த்துக் கொள்வேன் என்று அவளிடம் கெஞ்சினான். எதையும் ஏற்றுக்கொள்ளாத தேவி அவனை அங்கிருந்து வெளியே போ என கத்தினாள். இந்த வீட்டிற்குள் இனி நீ வரவே கூடாது என்று அழுது கொண்டே அவனை வெளியே தள்ளி கதவை பூட்டினாள்.
அவனுக்காக எதையும் செய்ய துணிந்து தன் அப்பா அம்மாவையே விட்டு விட்டு வந்தவளுக்கு அவன் செய்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவி அவன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தாள். காவலர்கள் அவனை கைது செய்தனர். அம்மா அப்பாவிடம் சென்று வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் என்று கூறுவதற்கு தைரியம் இல்லாமல் வாடகை வீட்டிலேயே இருந்து விடலாம் என முடிவு செய்தாள். கையில் இருந்த கொஞ்சம் பணம் தீருவதற்குள் ஏதாவது வேலையை தேடிக்கொள்ள வேண்டும் என்று அதற்கான முயற்சியில் இறங்கினாள். 2 வாரங்களில் கையில் இருந்த 2000 ரூபாயும் செலவழிந்தது. கையில் பணம் எதுவும் இல்லாமல் 2 நாட்கள் சாப்பிடாமல் தண்ணீரை குடித்துக் கொண்டே சமாளித்தாள். பணம் இல்லாததால் வெளியே சென்று வேலை தேட முடியாமல் வீட்டிலேயே இருந்தாள். 2 நாள் சாப்பிடாமல் இருப்பதால் நடந்து சென்று வேலை தேடுவதும் இயலாத காரியம் என தோன்றவே என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடந்தாள் தேவி. போதாக்குறைக்கு வீட்டு ஓனர் வந்து வாடகையை கேட்டுவிட்டு சென்றார். 2 நாள் சாப்பிடாமல் இருந்தவள் மயக்கமாய் இருந்ததால் எங்கு செல்வது, யாரிடம் போய் பணம் கேட்பது என யோசித்தவள் தன் பெற்றோரிடம் போய்விடலாம், நடந்ததை சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் என நினைத்தாள். பசி மயக்கத்தோடு 4 கிலோமீட்டர் நடந்து அவர்கள் வீட்டிற்கு சென்றாள். வீட்டு வாசலில் நின்று காலிங் பெல்லை அடித்தாள். உள்ளே இருந்து அவளுடைய அப்பா வெளியே வந்தார். நீ ஏன் இங்கே வந்த என அவள் முகத்தை கூட பார்க்காமல் கதவை சாத்த முயன்றார். அப்பா என அவள் பேச, அதற்குள் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, முதலில் இங்கிருந்து போறியா இல்லையா என்று கத்த ஆரம்பித்தார். சத்தம் கேட்டு பின்னால் வந்த அவளது அம்மா அவளை பார்த்தவுடன் கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார். என்னங்க, நம்ம பிள்ளைங்க என்று சொல்ல அவர் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் இங்கிருந்து போறியா இல்லையா என மீண்டும் கத்திவிட்டு கதவை சாத்தினார். அதற்குள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்ன சத்தம் என்று வெளியே வர ஆரம்பித்தனர். அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் அவமானத்தால் தலைகுனிந்து அந்த இடத்தை விட்டு நடந்தாள். என்னங்க, நம்ம பிள்ளை மூஞ்சிய பாருங்க, வாடி போயிருக்குங்க, சாப்பிடாத மாதிரி இருக்குங்க, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போட்டுங்க என்று கெஞ்சினாள் கவிதா. எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவர் கோபத்தில் சோஃபாவில் அமர்ந்திருந்தார். என் பிள்ளை என்ன கஷ்டப்படுதோ, எதுக்கு வந்துச்சோ தெரியலையே என அழுது புலம்பினார் அவளுடைய அம்மா. அவளது வார்த்தைகள் அவரை ஏதோ செய்தன. ஆனால் எதுவும் பேசாமல் சோஃபாவில் மரமாக சாய்ந்து கிடந்தார். பசி மயக்கத்தில் அப்படியே நடந்தவள் கொஞ்ச தூரம் சென்று கீழே தள்ளாடி விழுவது போல் சாலையோரம் இருந்த வீட்டின் சுவற்றில் சாய்ந்து நின்றாள். அவள் அருகே வந்து ஒரு பைக் நின்றது. பைக்கில் வந்தவன் அவளை வண்டியில் ஏற்றிக்கொண்டு அருகில் இருந்த ஹோட்டலுக்கு சென்றான். பிரதீப் என தேவி பேச முயல, பேசாம சாப்பிடு, அப்புறம் பேசலாம் என்றான். அவன் வாங்கி அடுக்கி வைத்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்தவளிடம், சொல்லு தேவி, என்னாச்சு என்றான் அவளுடன் கல்லூரியில் படித்த பிரதீப். அவள் என்ன நடந்தது என்பதை சொல்ல தயங்கினாள். அதை புரிந்து கொண்டவன், நீ எதையும் சொல்ல வேண்டாம், ஆனால் உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் என்னிடம் கேளு என்று அவனது நம்பரை அவளுக்கு கொடுத்தான். அவன் நம்பரை வாங்கி கொண்டவள், தேங்க்ஸ் பிரதீப் என்றாள். அவள் கையில் 3000 ரூபாயை திணித்தான். அவளை அழைத்து கொண்டு அவளுடைய வீட்டில் இறக்கிவிட்டான். அவன் கொடுத்த 3000 ரூபாய் கையில் இருந்தது. பணத்தை பார்த்தவள், பெற்றவர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை, இனி என்ன இருக்கிறது, இந்த வாழ்க்கையே வேண்டாம், முடித்து கொள்ளலாமா என்று ஒரு நிமிடம் யோசித்தவள், நம்மை ஏமாற்றியவனே ஜாமீனில் வெளியே வந்து விட்டான், வாழ்க்கை எனக்கு அதன் கோர முகத்தை காட்டிவிட்டது, இதற்கு மேல் என்ன பிரச்சனை வந்துவிடப் போகிறது, பார்த்து விடலாம் என முடிவு செய்தாள். மீண்டும் வேலை தேட ஆரம்பித்தாள். அவளுக்கு ஒரு கம்பெனியில் 15000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை கிடைத்தது. கையில் இருந்த பணம் தீர்வதற்குள் வேலை கிடைத்து விட்டது என நிம்மதி அடைந்தாள் தேவி. வீட்டு ஓனரிடம் 1 மாதம் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள், வாடகையை சேர்த்து கொடுத்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு வேலைக்கு போய் கொண்டிருந்தாள். மாத சம்பளம் கிடைத்தவுடன் வீட்டு வாடகையை கொடுத்துவிட்டு அந்த வீட்டிலேயே அவள் இருந்தாள். அவளது அப்பா இரவு தூங்கிக் கொண்டிருந்தவர் திடுக்கிட்டு எழுந்தார். தேவியின் அம்மா அன்று பேசிய வார்த்தைகள் அவரது காதிலேயே ஒலித்துக் கொண்டிருந்தது. தினமும் அவரை தூங்க விடாமல் செய்தது. என்னங்க, நம்ம பிள்ளை மூஞ்சிய பாருங்க, வாடி போயிருக்குங்க, சாப்பிடாத மாதிரி இருக்குங்க, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போட்டுங்க என்று கெஞ்சினாள். தினமும் அந்த வார்த்தைகள் அவரை இரவு தூங்க விடாமல் செய்தது. தேவி வேலைக்கு சென்றுவிட்டு அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தாள்.
அவள் அருகே ஒரு பைக் வந்து நின்றது. திரும்பி பார்த்தவள் அவனை பார்த்து சிரித்துவிட்டு, பிரதீப், இங்க என்ன பண்ற என்றாள். நீ இங்கே என்ன பண்ற என்றான். இங்கேதான் நான் வேலை பார்க்கிறேன் என்றாள். ஒரு காஃபி வாங்கி தரையா என்றான். சரி என தலையாட்டிவிட்டு அவனுடன் காஃபி ஷாப்பிற்கு சென்றாள். அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், வேலை எப்படி போகுது என்றான். பரவாயில்லை, ஆனா சம்பளம் பத்தலை என்றாள். நான் சொல்ற கம்பெனியிலே ட்ரை பண்ணு என்றான். அது ஒரு ஐடி கம்பெனி என்றான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்றவன் அவள் முகத்தை பார்க்க, அவன் என்ன சொல்ல போகிறான் என அவனையே அவள் பார்க்க, அந்த கம்பெனியில தான் நானும் வேலை பார்க்கிறேன் என்றான். அவள் சிரித்துவிட்டு, சரி, நான் உன் கம்பெனியில வேலைக்கு ட்ரை பண்றேன் என்றாள். இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். அவளை வீட்டில் விட்டுவிட்டு சென்றான். அன்று இரவு வழக்கம் போல் தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்தார் தேவியின் அப்பா. என் பிள்ளை என்ன செய்தோ என அழத் தொடங்கினார். அவருடைய மனைவி கவிதா அழும் சத்தம் கேட்டு எழுந்தார். அவரை ஆறுதல் படுத்தி, நம்ம பிள்ளையை போய் பார்த்துட்டு வாங்க என்றாள் கவிதா. என் பிள்ளையை பார்த்து பசிக்குதுன்னு வந்து நின்னியான்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். அவ ஆமான்னு சொன்னா அதோட என் உயிர் போயிரும் என தலையிலேயே அடித்து கொண்டார். எங்க நம்ம பிள்ளை நம்ம கிட்ட வர்றேன்னு சொன்னா என கவிதா பேசி முடிப்பதற்குள் அடுத்த நிமிடமே இங்க கூட்டிட்டு வந்துடுவேன் என்றார். நிம்மதியாக 2 பேரும் மகளை நினைத்து கொண்டு படுத்தனர். தேவி படுக்கையில் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள். பிரதீப் காபி ஷாப்ல அப்புறம் இன்னொரு விஷயம் என்று சொல்ல வரும்போது, என் மனம் அவன் சொல்ல வேண்டிய வார்த்தையை ஆவலாக எதிர்பார்த்தது ஏன் என தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டே தூங்கினாள் தேவி. தேவிக்கு பிரதீப்பின் கம்பெனியிலேயே வேலை கிடைத்தது. பிரதீப்புடன் அதிக நேரம் செலவழிக்க தொடங்கினாள். நிறைய நேரம் காஃபி ஷாப்பில் சந்தித்துக் கொண்டனர். வாழ்க்கையின் சந்தோஷமான நாட்கள் மீண்டும் திரும்பி வந்தது. வேலை முடிந்த பிறகு தினமும் தேவியை வீட்டில் வந்து இறக்கிவிட்டான். 3 மாத காலம் ஓடியது. அலுவலகம் முழுவதும் அவர்களுக்கு இடையேயான உறவை பற்றி கிசுகிசுத்தது. தேவியின் அப்பா அலைந்து அலைந்து ஓய்ந்து போனார். வீட்டிற்கு வந்து சோஃபாவில் அமர்ந்தார். அருகில் வந்து அமர்ந்த தேவியின் அம்மா, என்னங்க, பிள்ளையை பார்த்தீங்களா என்று கேட்டார். இல்லை என தலையாட்டியவர், என் மகளை பார்க்காமலேயே நான் கண்ணை மூட போறேன் என்றார். என் பிள்ளை கஷ்டப்படுது, இங்க நான் கோடி கோடியா பணத்தை வச்சு என்ன பண்ண போறேன் என்றார். கண்டிப்பா நம்ம மகள் எங்காவது சந்தோஷமா இருப்பாள் என சொல்லிவிட்டு பூஜை அறைக்குள் சென்று வேண்டினார் கவிதா. என் பிள்ளையை திருப்பி எங்களுக்கு கொடுத்துடு, வேற எதுவும் வேண்டாம் என கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தார். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் எங்கும் செல்லாமல் வீட்டிலேயே வேலையை பார்த்து கொண்டே பிரதீப்பை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள் தேவி. ஒருவனை காதலித்து 1 வாரம் குடும்பம் நடத்திவிட்டு வாழ்க்கையை இழந்து நிற்கும் தன்னை எப்படி ஏற்றுக்கொள்வான்? அலுவலகத்தில் என்னோடு அவனை தொடர்பு படுத்தி பேசுவது, அவன் வாழ்க்கையை பாதித்தால் என்ன செய்வது என குழம்பினாள் தேவி. தேவியை பற்றி ஒரு தெருவில் நின்று விசாரித்துக் கொண்டிருந்த தேவியின் அப்பாவை பார்த்த பிரதீப் அவரிடம் என்ன விஷயம் என கேட்டான். என் மகளோட வீடு எங்கன்னு தேடுறேன் என்றார். பிரதீப், எனக்கு தெரியும், வாங்க என்று அழைத்து சென்றான். தேவியின் வீட்டிற்கு சென்று காலிங் பெல் அடித்தான். படுத்துக் கொண்டிருந்தவள் எழுந்து வந்து கதவை திறக்க பிரதீப் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தவள் சந்தோஷப்பட முடியாமல் தயங்கிக் கொண்டே நின்றாள். அவன் விலகிக் கொள்ள தேவியின் அப்பா தேவி என அவளை கட்டி கொண்டார். பிரதீப், நான் போயிட்டு வரேன் என கிளம்பி சென்றான். அப்பாவை பார்த்த தேவியின் கண்கள் கலங்கத் தொடங்கின. தேவி, ஒண்ணு மட்டும் சொல்லு, அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தப்ப சாப்பிடாம பசியில இருந்தேன்னு அம்மா சொன்னா. நான் உன்னை சரியா கவனிக்கல. நீ சொல்லு, பசிக்குதுன்னு வீட்டுக்கு வந்து நின்னியா என்றார். நீங்க உள்ள வாங்க என அவரை வீட்டுக்குள் அழைத்து சென்றாள். உள்ளே வந்தவர் விடாமல் அதையே கேட்க அழுது கொண்டே ஆமாம் என தலையாட்டினாள். ஐயோ, பசிக்குதுன்னு வந்த பிள்ளையை இப்படி விரட்டி அடிச்சிட்டேனே என அழுது புலம்பினார். கோடி கோடியா பணம் இருந்து என்ன பண்ண? என் பிள்ளைய மன்னிச்சு ஏத்துக்கிற மனம் இல்லாம போச்சே, எத்தனை நாள் பட்டினி கிடந்துச்சோ என கதறினார். தேவி அழுது கொண்டே அவரை ஆறுதல் படுத்தினாள். வாமா, நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் என வீட்டிற்கு கூப்பிட்டார். கண்டிப்பா வர்றேன்பா, உங்களை விட்டா எனக்கு யாரு இருக்கா என்றாள். கடைசியா 1 வாரம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடுறேன் என்றாள். அவளுடைய அப்பா கிளம்பி சென்றவுடன் பிரதீப்பை பற்றி நினைத்தவள் இதற்கு மேல் அவன் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் இருப்பது சரியில்லை என முடிவெடுத்தாள். அடுத்த நாள் காலை அலுவலகத்திற்கு கிளம்பியவளை அழைத்து செல்ல வீட்டிற்கு வந்தான் பிரதீப்.
அவனோடு செல்ல மனமில்லாமல் வண்டியில் ஏறினாள். ஒரு கடிதத்தை எடுத்தவள் வேகமாக எழுதத் தொடங்கினாள். வேலையை ராஜினாமா செய்வதாக எழுதி அதை எடுத்துக்கொண்டு மேனேஜர் அறைக்கு சென்றாள். எதிரில் வந்த பிரதீப்பின் நண்பன், என்ன காதல் கடிதமா? இதுக்கு எத்தனை வருஷமா காத்திருக்கான் என்றான். என்ன சொல்ற? இது என் ராஜினாமா கடிதம் என்றாள். என்ன ராஜினாமாவா? இந்த வேலையை உனக்கு வாங்கி கொடுக்க எத்தனை பேர் காலில் விழுந்தான்னு தெரியுமா? அசால்ட்டா ராஜினாமா லெட்டரோட வர்ற என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். குழப்பமானவள் திரும்பி போய்விட்டாள். அன்று மாலை வீட்டிற்கு பிரதீப்புடன் சென்றவள் அவனை உள்ளே அழைத்து உட்கார வைத்து யோசித்துக் கொண்டிருந்தாள். ஒவ்வொரு கேள்வியாக கேட்கத் தொடங்கினாள். ஏன் எனக்கு உன் ஆபீஸில் வேலை வாங்கி கொடுத்த என்றாள். நீ கஷ்டப்படுற அதான் என்றான். யோசித்தவள், என் அப்பாவை எப்படி உனக்கு தெரியும் என்றாள். சிரித்து கொண்டிருந்தவன் எழுந்து, இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் ஏன் இதையெல்லாம் செய்தேன்னு தெரியணும், அவ்வளவுதானே? சொல்றேன். உன்னை கல்லூரி படிக்கும் போது இருந்து நான் காதலிச்சேன். ஆனா உன்கிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. உன்னோட வீடு தெரியும், உன் அப்பா அம்மா எல்லாமே தெரியும். ஆனா நான் தெரிஞ்சுக்காத ஒண்ணு, நீ ஒருத்தனை லவ் பண்ணது தெரிஞ்சும் அவனை பத்தி விசாரிக்காம விட்டுட்டே என்றான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்குமா என்றான். அழுதவள் என்ன சொல்வது என தெரியாமல் அவன் கையை பிடிக்க அவன் அவளது அழுகையை துடைத்தான். பிடிக்குமா என்றான். ஆம் என தலையாட்டி கொண்டே அவனை கட்டி கொண்டாள். 2 நாட்கள் கழித்து தன் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க வீட்டிற்கு சென்றாள். கதவை திறந்த தேவியின் அம்மா அவளை பார்த்தவுடன் கட்டிக்கொண்டு கதறி அழுதார். நடந்த அனைத்தையும் சொன்னாள் தேவி. பிரதீப்பை பற்றியும் சொன்னாள். தேவியின் அப்பா அவனை பற்றி விசாரித்தார். பின் பிரதீப்பை வரவழைத்தார். இருவரின் திருமணத்தை நடத்தி முடித்தார். இருவரும் அந்த வீட்டிலேயே அவர்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தனர். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.